இன்னைக்கு நம்ம நைட்டு 12 மணிக்கு போயிட்டு சுடகாட்டில் சிக்கன் 65 தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ சிக்கனை வாங்கிட்டு சுடகாட்டுக்கு நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டோம். அப்படியே வாங்கிட்டு அந்த சிக்கனை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக சுடகாட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். அடுப்பை ரெடி பண்ணிட்டு பிறகு இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வாழையில வச்சுட்டேன். அப்படியே சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவும் உப்பும் போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இப்போ அடுப்பை பார்த்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்த பிறகு நம்ம ரெடி பண்ண சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுட சுட எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் சூப்பராக வெந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழையிலைக்கு மாற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எல்லா சிக்கனையும் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆயிடுச்சு. நாமளும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் சுடகாட்டுக்கு நேராக தான் உட்காந்து சாப்பிட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனையும் பாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிக்கன் தான் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.